Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Launching Adisaya One World. அதிசயங்களின் ஆரம்பம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. லியோவோட 2 crores தான் ஜாஸ்தி. அரங்கம் அதிரட்டுமே. இது எதிர்பார்த்தான் 400 crores ஃபர்ஸ்ட் 2 daysல வரும்னு கண்டிப்பா எதிர்பார்த்தான். நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 million ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். படம் சூப்பராக போயிட்டு இருக்கும்போது ஏன் கூலி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறோம் ஒரு ஆள் போட்டுருக்கான். அவங்களாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு விஷமாக இருக்கு. பட் மதுரை வந்து கண்டிப்பாக அதிர போகுது. பயங்கரமான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு. விக்கிரவாண்டியில் என்ன ஒரு கூட்டம் பார்த்தீங்களோ, என்ன ஒரு ஜோஷ் பார்த்தீங்களோ, என்ன ஒரு எழுச்சி பார்த்தீங்களோ, அதை விட பல மடங்கு எழுச்சி இந்த மாநாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. பல மடங்கு கூட்டத்தை பார்ப்பீங்க. இப்போ கூலி 4 daysல வந்து 400+ வந்து வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு? மிக சிறப்பாக இருக்கு. இன்ஃபேக்ட் ஓப்பனிங் வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஓப்பனிங் இன் தமிழ் சினிமா. ஸோ இது எதிர்பார்த்து தான் 400 crores ஃபர்ஸ்ட் 2 daysல வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். அது அடைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல ரிவ்யூஸ் நீங்கள் நெகட்டிவாக பொய்யா பிரச்சாரம் பண்ணாலுமே அது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் 1000 crores வந்து எதுவுமே நெருங்கலை அப்படிங்கிறப்போ இந்த கூலி திரைப்படம் வந்து 4 daysலேயே 400னா 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கா? கஷ்டம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 days தான் பெரிய ஒரு நம்பர்ஸ் வரும் எப்பயுமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டே வரும். கண்டிப்பாக ஜெயிலர் லியோ அளவுக்கு கண்டிப்பாக படம் போகும். பட் லியோ படத்தை இப்போ கூலியும் கம்பேர் பண்ணுறாங்க. அதோட வசூலையும் இந்த கூலியும் கம்பேர் பண்ணுறாங்க. இது எப்போ நீங்கள் பார்க்குறீங்க? நான் பர்சனலாக கம்பேர் பண்ணுறது அகேன்ஸ்டான ஒரு ஆள். ஏன்னா ஒரு படத்தை படமாக பாருங்க, 1000 கோடி அடிக்குது, ஒரு இந்த படத்தை இது ஜாஸ்தியாக இருக்குது, டசன்ட் மேட்டர். நம்ம கொடுக்க 200 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற 3 ஹவருக்கு வேர்தியாக இருக்கா, அதுதான் முக்கியம். தவிர உங்களுக்கு வந்து 1000 கோடி அடிச்சாருன்னா அதுல 1 பைசா வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வர போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் தியேட்டர் ஓனர்ஸ்க்கே நம்ம தேட்டரில் வர வசூலில் ஒரு 30% தான் அதில் வரும். ஸோ நமக்குமே அது பெருசாக நம்ம தேட்டரில் படம் ஓடிச்சா வசூல் பண்ணோமா வெளியே வந்த மாதிரி இருக்கும். தவிர அது 1000 கோடி அடிச்சா லியோவோட ஜாஸ்தியாக இருந்துச்சான்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். பட் அந்த கூலி வந்து இந்த ப்ரீ புக்கிங்லேயே வந்து சாதனை படைச்சிருச்சு. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சாதனைலாம் முறியடிச்சிச்சு? ப்ரீ ஓப்பனிங் தாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 million ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஓகே. வேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரால் கலெக்ஷனே 4.5 million தான். பட் இது ஃபர்ஸ்ட் டேவே 3 million. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு வைடில் உங்களுக்கு ஓவர்சீஸ் நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. ஸோ தமிழ்நாட்டுமே ஓப்பனிங் பயங்கரமான ஓப்பனிங் அமைஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் 151 வேர்ல்டு வைட். லியோவோட 2 crores தான் ஜாஸ்தி. ஓகே. இப்போ FTFSல வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் வந்து ரஜினிக்கு அகேன்ஸ்டாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த படத்தை ஓடக்கூடாதுன்னு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்து நிறையா சண்டை போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் போய் சும்மா அதெல்லாம் ஒரு ஃபேக் நெரட்டிவ்ங்க. ஏன்னா இப்போ நானே ஒரு பெரிய தளபதி ஃபேன். அவர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் எனக்கு கூலி பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தை இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்து என்ஜாய் பண்ணவங்க தான். என்னை மாதிரி பல பேர் என் கூட பார்த்தவங்க பல பேர் தளபதி ஃபேன்ஸ் தான். எல்லாருமே படம் முடிச்சு யாருமே இந்த நெகட்டிவ் செல் பண்ணல. இது வந்து சும்மா வந்து ஒரு ஃபேக் எடிகேட் பண்ணிட்டு அவரோட பொலிட்டிக்கல் கரியரில் வந்து கொஞ்சம் டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு வேணே அவரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சு பல பேர் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் பேரை கெடுக்கணும்னு. அதுதான் தவிர எந்த ஒரு ரியல் தளபதி ஃபேனும் எந்த படத்தையும், இந்த படம் இல்லை எந்த படத்தையும் வந்து ஒரு நெகட்டிவான ஷேட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபேக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவர் இல்லைக்காகவா? சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இல்லை, தளபதியை ஆதரிக்காத சில இருக்காங்கல்ல, அவங்க தளபதி பேர் கெடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துடன் பண்ற விஷயம் தான் இது. வந்து சூப்பர் ஸ்டார் படம் அவங்க ஃபேன்ஸை ஏன் அவரோட படத்தை இது பண்ண போறாங்க? அது அப்படி கிடையாது. தளபதியை பிடிக்காத ஒரு கும்பல் இருக்கும்ல, அந்த கும்பல் பண்றது தான் இது. ஓகே. பட் சோசியல் மீடியாவில் இப்போ கூலிக்கு அகேன்ஸ்டாக அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்திருக்கு. இந்த லாஜிக் தப்பாக இருக்குது, அந்த லாஜிக் தப்பாக இருக்குது, லோகேஷ் ராஜ் படமா அது, ரத்னா சாரோட படம், அப்படிலாம் வந்து நிறைய விமர்சனம் வந்து எழும்பிட்டு இருக்கு. இருந்தும் கூலி படம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நீங்க எப்படி பார்த்தீங்க? மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் சண்டே வரைக்கும். நேற்று ஒரு 5,000-6,000 பேர் படம் பார்த்தாங்க. இன்னைக்கு நுண் ஷோ வந்து 650-700 பேர் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் மேசிவ் ஹிட் தான். அது எந்த குறையும் கிடையாது. நாட் ஜஸ்ட் ரோஹினி, ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்ல ஒரு சிறப்பான படம். பட் 2-3 ரிவ்யூவர்ஸ் பார்த்தேன், அதை வந்து ரொம்ப நெகட்டிவ் ஸ்ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப ஒரு சாடிஸ்டிக் மைண்ட் செட். அவங்களாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு விஷம் மாதிரி.
படம் சூப்பராக போயிட்டு இருக்கும்போது ஏன் கூலி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறோம் ஒரு ஆள் போட்டிருந்தான். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணுறத சொல்கிறேன். அப்சர்வ் பண்ணும்போது இந்த படக்குழு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சில பேருக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய சேனல்லாம் கொடுப்பாங்க, சில சேனல் கொடுக்க மாட்டாங்க. அந்த கொடுக்காத வன்மத்தில் ஒரு கிரட்ஜில் இந்த மாதிரி படத்தை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் தான். தவிர படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். மக்கள் வந்து ஃபுல் ஹார்டாக எடுத்துக்கிட்டாங்க படம். அது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து வசூல் பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியுது. ஓகே, இது எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த FTFSல ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தை வந்து ஃபேக்காக ரிவ்யூ பண்ணுறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு அதிகமானது இல்லைனாலும் இது எப்படி உங்கள் கருத்து என்ன? இல்லை, FTFSல வந்து ரிவ்யூ கொடுக்கறது இஸ் அ பாசிட்டிவ் விஷயம். பட் எவ்ரி பாசிட்டிவ் திங் அஸ் அ நெகட்டிவ் திங். பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா அந்த படம் ஒரு சிறிய படத்துக்கு வந்து படத்தை வந்து மக்களிடம் எடுத்து கொண்டு போகிறதே அந்த ரிவ்யூஸ் தான். இப்போ மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை, அந்த படம்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. அது வந்து ரிவ்யூஸ்னால தான் சாட்டர்டே சண்டேலாம் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. அது மாதிரி சிறிய படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. பட் அதே சமயத்தில் ஒரு பெரிய படத்தை டிகிரேட் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் படமோ ஒரு தளபதி படமோனா என்னதான் நீங்கள் டிகிரேட் பண்ணாலுமே அதை ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் மக்கள் வந்து பார்க்க தான் போகிறாங்க. பட் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு Tier 2 ஸ்டார் படம்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் டிகிரேட் பண்ணீங்கன்னா அதுக்கான இம்பாக்ட் இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஓகே, இப்போ 2020 ஒரு நீங்கள் ரிவ்யூ தரீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூ தரணும். நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணும் போது தான் அது வந்து ஒரு நெகட்டிவ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து கொஞ்சம் வந்து டீசெண்டாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? பல பேர் இருக்காங்க. அது நம்ம உங்களுக்கே தெரியும், சொல்ல அவசியம் இல்லை. பல பேர் இருக்காங்க. காசுக்கு வாங்கிட்டு வர மாதிரி பண்ணுவாங்க, காசு இல்லாமல் வர மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து நான் ரிவ்யூஸ் பார்க்குறது நான்லாம் பார்க்குறதே கிடையாது. பார்க்குறவங்களையும் டைம் பாஸ் தான் பார்க்குறாங்க. ஒரு வடிவல் காமெடி மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. சூப்பர். அண்ட் 2025 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜிபி தவிர்த்து வந்து பெருசாக நமக்கு எந்த படமும் கை கொடுக்கல. இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மதராசி இருக்குது, அண்ட் வந்து கருப்பு இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய பெரிய படங்கள் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக இருக்குமா? ஐ மீன் இந்த 2025 இன்ஃபேக்ட் இப்போ கோயிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. மதராசி அடுத்த பெரிய படம், அதுக்கப்புறம் இட்லி கடை இருக்குது, அப்புறம் கருப்பு போன்ற பல படம், அப்புறம் இவரோட விக்னேஸ்வரன் பிரதீப்போட எல்லை தீபாவளிக்கு வருது. ஸோ அந்த மாதிரி படங்கள் வரிசையாக இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய மாதத்துக்கும் நல்ல படம் இருக்குங்க. ஸோ தட்ஸ் குட். இப்போ சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது? நான் மதராசி படம் வந்து இப்போ அமரன் கடுத்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் உண்மையாக துப்பாக்கி கையில் வாங்கிட்டாரா? அந்த அளவுக்கு இருக்கா? அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து பல வருடங்கள் ஆகும். அந்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அதை அட்டைன் பண்ணுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அட்டைன் பண்ணிட்டா ஆனாலுமே அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பல வருடங்கள் ஆகும். பட் கண்டிப்பாக அமரன் எஃபெக்ட்ல தெரியும், ஒரு குட் ஓப்பனிங் இருக்கும். ப்ளஸ் ஏஆர் முருகதாஸோட கம்பேக் படமாக கூட இருக்கலாம். குட். ஆனால் என்னென்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஒரு 1 வீக் முன்னாடி வந்தால் விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்டையும் கவர் பண்ணி வந்திருந்தா இன்னும் ஒரு நல்ல ஒரு ரிலீஸ் டேட்டாக இருந்திருக்கும். ஓகே, அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. பட் இந்த லீவு தான் வந்து அதிக இப்போ 4 டேஸ் லீவு கிடைச்சிருக்கு. அதுதான் அந்த 400 crores வந்து சம்பாதிக்க ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதுதாங்க அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரிலீஸ் டேட் தான். இப்போ நீங்கள் லியோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அந்த பூஜா ஹாலிடேஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் தீபாவளி டேட் வந்து ரொம்ப ஓவர் ஹைப் டேட். தீபாவளி வந்து 1 டே ஹாலிடே. தீபாவளி ரிலீஸ் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் ஹாலிடே, ப்ரெஸ்டீஜியஸ் டேட் ரிலீஸ். பட் தென் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸ் வைஸ் பார்த்தா அது 1 டே ஹாலிடே தான். நீங்கள் அதே பொங்கல் இல்லை பூஜா ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். ஒரு 1 வீக் ஹாலிடேஸ் வரும், அட்லீஸ்ட் மினிமம் 5 days வரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் ஆஃப் லாங்கர் ரன் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால இப்போ வந்து பெரிய படங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பூஜா ஹாலிடேஸ் அண்ட் பொங்கல் தான். ஸோ இது 2 கவர் பண்ணி தான் பெரிய படங்கள் வருது. உங்களுக்கு ரெவன்யூவே பெட்டர் கன்வெர்ட் ஆகுது. ஓகே. அண்ட் இப்போ கூலி படத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே வந்து நேராக வந்து ஜனநாயகம் தான் போகிறாங்க. அதாவது விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, மாஸ் ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கொடுக்கணும், அது மாதிரி சொல்கிறாங்க. அது 1000 crores அடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவ்வளோ எல்லாம் எதிர்பார்த்து அந்த ப்ரெஷரே எந்த படத்துக்கு கொடுக்காதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். எந்த படத்துக்குமே 1000 crores ப்ரெஷரே கொடுக்காதீங்க. படம் வரட்டும். இப்போ தலைவரோட லாஸ்ட் ஃபிலிம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். அவங்க 1000 crore அடிக்குமான்றது அந்த கான்செப்டே போகலாம். நமக்கு வந்து அவர் வந்த லாஸ்ட் படத்தை எவ்வளோ முடியும் என்ஜாய் பண்ண முடியும் என்ஜாய் பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு ஃபேனாக நீ எவ்வளோ வருத்தப்படுறீங்க? நான் 2 விதமாக கேட்குறேன். ஒரு ஃபேனாக வருத்தப்படுறீங்க, தியேட்டர் ஓனராக வந்து எவ்வளோ வருத்தப்படுறீங்க? ஃபேனாக வருத்தம் இருந்தாலும் அவர் வந்து வேற ரூபத்தில் பார்க்குறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. தியேட்டர் ஓனர் பெரிய வருத்தம். ஏன்னா அவரோட கலெக்ஷன் வந்து 25% ஆஃப் அவர் படம் வருதுன்னா 20-25% ஆஃப் த தமிழ் சினிமாவோட ஷேர் வந்து அவர் கொடுக்குறாரு. சிங்கிளாக கொடுப்பாரு அவருக்கு. ஸோ 20% மினிமம். ஸோ அப்படி இருக்க ஒரு ஹீரோ வந்து இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டார்ன்றது கண்டிப்பாக
எனி தியேட்டர் ஒன்று ஃபீல் பேட். அது இல்லைன்னு பல பேர் மறுக்கலாம், அது பல காரணங்கள் இருக்கலாம், பட் அதான் உண்மை. அவரோட படங்கள் இந்த வருஷமே வராதது ஒரு பெரிய குறையாக தான் எனக்கு தெரியுது. இப்போ இவன் நேரம் வந்து தேட்டர் ஓனராக ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ ஒரு தொண்டனா வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது நீங்கள் வந்து தாவேக்கா தொண்டனா கேள்வி கேட்குறேன். ஆகஸ்ட் 24 மதுரை மாநாடு டேட்டில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்தாலும் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாநாடு எப்படிப்பட்ட ஒரு மாநாடு இருக்கும்? மதுரை வந்து விஜய் சாரோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு மாநாடாக இருக்கும்? தமிழ்நாடே விஜய் சார் கோட்டை தான், பட் மதுரை வந்து கண்டிப்பாக அதிர போகுது. பயங்கரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. விக்கிரவாண்டியில் என்ன ஒரு கூட்டம் பார்த்தீங்களோ, என்ன ஒரு ஜோஷ் பார்த்தீங்களோ, என்ன ஒரு எழுச்சி பார்த்தீங்களோ, அதை விட பல மடங்கு எழுச்சி இந்த மாநாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. பல மடங்கு கூட்டத்தை பார்ப்பீங்க. தலைவரோட ஸ்பீச்சுக்காக தமிழ்நாடே காத்துட்ருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசியல்வாதி தலைவரும் அரசியல் கட்சி தலைவரும் அந்த ஸ்பீச்சுக்காக காத்துட்ருக்காங்க. என்ன பேச போகிறார், என்ன முன் வைக்க போகிறார் மக்களிடம், எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ விக்கிரவாண்டியில் வந்து கூட்டம் கொண்டது வந்து ஒரு ரெக்கார்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் வந்து கூடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து எவ்வளோ மக்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்ததோட 3 to 4 டைம்ஸ் ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா அவர் ஜனநாயகன் ஷூட்டிங்க்கு யார்கிட்டையும் சொல்லாமல் இம்ப்ராம்ப்டுவாக போகும்போதே கூட்டத்தை பார்த்தீங்க. அவர் வந்து மீடியாவில் அட்ரஸ் பண்ணி வராதிங்கன்னு சொல்லியுமே இப்போ அவரே இருங்கரம் கூப்பி வர வைக்கிறார். அப்போனா என்ன மாதிரி ஒரு கூட்டம் நீங்கள் மதுரையில் பார்ப்பீங்கன்னு ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி. ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். கிராண்ட் ராயல் டூஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.